காரைக்குடியில் இருந்து புதுக்கோட்டைக்குள் நுழைகின்ற வாகனங்களையெல்லாம் சாலையில் மறித்து நிறுத்திய போலீசார் சல்லடை போட்டு தேடிக் கொண்டிருந்தனர். என்னாச்சு சார், தேர்தல் எதுவும் அறிவிச்சிட்டாங்களா? சோதனையெல்லாம் பலமா இருக்கு என்று காரில் வந்தவர்கள் கேட்க, 3 சின்ன பசங்க சேர்ந்து காரைக்குடி பஜார்ல வச்சு மனோங்கிற கஞ்சா ரவுடிய ஓட ஓட விரட்டி சம்பவம் பண்ணிட்டாங்களாம். அந்த பசங்க காரில் இந்த வழியா தப்பி வருவதா கண்ட்ரோல் ரூம்ல இருந்து தகவல் வந்திருக்கு. அதான் ஒவ்வொரு காரா நிறுத்தி செக்அப் பண்ணிட்டு இருக்கோம் என்று வாகன சோதனையை தீவிரப்படுத்தினார்கள். இதற்கிடையே, சார், அந்த காரு கோவிலூர் மாநகரி செக் போஸ்ட் தாண்டி பைக்கு இடிச்சு தள்ளிட்டு சிராவையில் மஞ்சு விரட்டு மைதானத்துக்குள் புகுந்துட்டு என்று மைக் அலற அங்கு நூற்றுக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டனர். கார் சென்ற திசையில் போலீசார் விரட்டி சென்றனர். மஞ்சு விரட்டு மைதானத்திற்கு பின்புறமுள்ள காட்டுப் பகுதிக்குள் அதிவேகத்தில் புகுந்த கார் குறிப்பிட்ட தூரத்திற்கு மேல் செல்ல முடியாததால் காரை அப்படியே நிறுத்திவிட்டு அதில் இருந்தவர்கள் காட்டுக்குள் தப்பி ஓடிவிட்டனர். சம்பவ இடத்திற்கு மோப்ப நாய்கள் வரவழைக்கப்பட்டன. கொலையாளிகள் பதுங்கியிருக்கும் இடத்தை அடையாளம் காண ட்ரோன் வரவழைக்கப்பட்டது. ட்ரோனை பறக்கவிட்டு ஆள் நடமாட்டத்தை கண்காணித்தனர் காவல்துறையினர். தேடுதல் பணியில் நூற்றுக்கணக்கான போலீசார் ஈடுபடுத்தப்பட்ட நிலையில் அவர்கள் பதுங்கியிருக்கும் இடத்தை கண்டறிந்து சுற்றி வளைத்தனர். போலீசாரிடம் இருந்து தப்பி ஓட முயன்ற 3 பேரை போலீசார் விரட்டி பிடித்தனர். போலீசாரின் விசாரணையில் கொலை சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டவர்கள் காரைக்குடியை சேர்ந்த லக்ஷ்மணன் என்பவரது மகன் குருபாண்டியன் என்ற பொறியியல் பட்டதாரி என்பதும், உடன் சிக்கியவர்கள் அவரது உறவுக்கார இளைஞர்களான விக்கி, சக்திவேல் என்பதும் தெரிய வந்தது. இதில் குருபாண்டியன், சக்திவேல் ஆகியோர் போலீசாரிடம் இருந்து தப்பிச் செல்ல பாய்ந்த போது சறுக்கி விழுந்து காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தனது தந்தை கொலைக்கு பழிக்கு பழியாக மனோவை கொலை செய்ததாக குருபாண்டியன் போலீசாரிடம் தெரிவித்திருக்கிறார். குருபாண்டியனின் தந்தை லக்ஷ்மணன் லோடு மேனாக வேலை பார்த்து வந்தார். தனது மகனை கஷ்டப்பட்டு பொறியியல் படிப்பு படிக்க வைத்தார். இந்த நிலையில் கடந்த 2022ஆம் ஆண்டு மர்ம கும்பல் ஒன்று சைக்கிளில் வந்த லக்ஷ்மணனை கொடூரமாக கொலை செய்துவிட்டு தப்பியது. அந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டவர்களுக்கு கஞ்சா ரவுடி மனோ தேவையான உதவிகளை செய்ததாக தெரிய வந்த நிலையில் வழக்கில் மனோவின் பெயர் சேர்க்கப்படவில்லை. இதனால் மனோவை கொலை செய்யும் ஆத்திரத்தில் குருபாண்டியன் சபதமிட்டு காத்திருந்ததாக கூறப்படுகிறது. அண்மையில் மனோ பழவண்டிக்குள் கஞ்சா வைத்து விற்பனை செய்த சம்பவத்தில் கைதாகி சிறைக்கு சென்று தனது கூட்டாளிகளை சந்தித்து வந்ததாக கூறப்படுகிறது. தந்தையை இழந்த விரக்தியில் குருபாண்டியன் இருக்க, மனோவோ தன்னை ஒரு கேங் லீடர் போல காட்டிக்கொள்ள ரீல்ஸ் வீடியோ எடுத்து உற்சாகமாக ஊருக்குள் சுற்றி வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கஞ்சா வழக்கில் நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்த மனோ தினமும் காலை காவல் நிலையத்திற்கு கையெழுத்து போட வந்து செல்வதை நோட்டமிட்டு ஸ்கெட்ச் போட்ட குருபாண்டியன் திட்டத்தை கச்சிதமாக செயல்படுத்தியதாக கூறப்படுகிறது.
மனோ காலை 10 மணி அளவில் தனது இருசக்கர வாகனத்தில் கூட்டாளிகளின் பாதுகாப்புடன் காவல் நிலையத்தில் கையெழுத்திட சென்றார். அவனை காருடன் குருபாண்டியன் தலைமையிலான கும்பல் இடித்து தள்ளியது. தடுக்க முயன்ற இரு கூட்டாளிகளுக்கும் வெட்டு விழுந்ததாகவும், தப்பி ஓடிய மனோவை காரைக்குடி மெயின் பஜாரில் வைத்து ஓட ஓட விரட்டி சென்று கொடூரமாக கொலை செய்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர். காலில் வெட்டுப்பட்ட இருவரை போலீசார் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து நடந்த தேடுதல் வேட்டையில்தான் கொலையாளிகளை 3 மணி நேரத்தில் கைது செய்ததாக சிவகங்கை மாவட்ட எஸ்பி ஆசிஷ் ராவத் தெரிவித்தார். ஒரு மனோ அலியாஸ் மனோஜ் குமாருக்கு மர்டர் பண்ணிருக்காங்க. இந்த தகவல் வந்து நம்ம உடனே டிஸ்ட்ரிக்ட் போலீஸ்க்கு எல்லாரும் வெஹிக்கல் செக் பாயிண்ட்க்கு நம்ம அலர்ட் பண்ணி, ஏற்கனவே நமக்கு வெஹிக்கல் செக் பாயிண்ட் ஆல்ரெடி டிஸ்ட்ரிக்ட்ல கண்டினியூ இருக்கு, அதை வச்சு அலர்ட் பண்ணி வண்டி சேஸ் பண்ணிருக்கோம். அது வண்டிக்கு ஃபைனலாக நம்ம இதை சிராவேல் ஏரியா இதில் ஃபுல்லாக காட்டு இருக்குது, அந்த ஏரியாவில் நமக்கு தகவல் வந்துச்சு இந்த வண்டி இந்த சைடில் போயிருக்கு. அந்த அக்யூஸ் இந்த வண்டி இங்கே விட்டுட்டு இதை மாதிரி காட்டுக்குள்ளே ஓடிட்டாங்க. அது தகவல் வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம 5 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு ஃபுல்லாக நம்ம டீம் ஃபார்ம் பண்ணி கார்டன் பண்ணி சர்ச் பண்ணக்கப்புறம் 2 ஹவர்ஸில் நம்ம இதை 3 பேர் நம்ம செக்யூர் பண்ணியிருக்கோம். கையில் ஆயுதம் ஏந்தும் கொலையாளிகள் தாங்கள் செய்யும் கொலைகளுக்கு 1000 நியாயம் கற்பித்தாலும் கொலைக்கு பதில் நிகழும் கொலையை தடுக்க இங்கே போதிய கண்காணிப்பு இல்லை என்பதே கசப்பான உண்மை. அதே நேரத்தில் இப்படிப்பட்ட கொலை சம்பவங்களில் ஈடுபடும் நபர்களை சிறைப்படுத்தி போதிய ஆதாரங்களுடன் சாட்சிகளை நிரூபித்து தகுந்த தண்டனை பெற்றுக் கொடுத்தால் அடுத்தடுத்த தொடர் கொலைகள் நடக்காமல் தடுக்கலாம் என்பதே சட்ட நிபுணர்களின் ஆதங்கமாக உள்ளது. எதிர்பாராமல் செய்தாலும் ஸ்கெட்ச் போட்டு செய்தாலும் குற்றம் கேடு தரும்.